வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே சிறப்பா இருக்கேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம வீடுகள்ல பயன்படுத்தப்படுற 2 முக்கியமான பொருட்கள், அது சரியா பயன்படுத்தினா சிறப்பான பொருள், ஆனா அது சரியா பயன்படுத்தலனா ஏற்படுற விபத்துகள் அதிகம். என்னப்பா முக்கியமான பொருள்னு சொல்ற, விபத்து ஏற்படும்னு சொல்ற, என்னதான் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன், உங்களுக்கு சொல்லாமையா? அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோசை FM 90.4 மற்றும் விகான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல் நிகழ்ச்சி. கடல் ஓசை FM 90.4 மற்றும் விக்யான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில 5வது பகுதியோட 3வது அத்தியாயத்தை தெரிஞ்சுக்கிறோம். இந்த அத்தியாயத்துல நம்ம வீட்டோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய பெரிய உதவியா இருக்கும் 2 பொருட்கள். ஒன்னு மின்சாரம். ஒரு 400 வருஷங்களுக்கு முன்ன கரண்ட் உருவாகிறதுக்கு முன்ன இருந்த நகரங்கள், ஊர்கள் எப்படி இருந்திருக்கும்? கரண்ட் கண்டுபிடிக்கப்பட்டு இப்ப வீட்டுல கரண்ட் இல்லாம எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்துடுச்சு. லைட்டு, ஃபேனு, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், மோட்டர், ஹீட்டர், ஏசி, டிவி, சார்ஜர், கம்ப்யூட்டர், ஃப்ரிட்ஜ், அயன் பாக்ஸ், ஸ்டெபிலைசர், சிசிடிவி, எலக்ட்ரிக் ஸ்டவ், ட்ரிம்மர், ஏன் இப்ப பாத்திரம் வளர்க்க கூட மிஷின் வந்துருச்சான். எல்லாத்துக்குமே கரண்ட் தான் ஒரு மூலமா இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கிய அங்கமா மாறிடுச்சு இந்த மின்சாரம். அடுத்து இப்ப எல்லார் வீட்டு சமையலையும் சுலபமாக்குற சிலிண்டர், அதாவது இந்த மீத்தேன் நிரப்பப்பட்ட சமையல் எரிவாயு நம்ம வீடுகளுக்கு, வீட்டுல சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இப்ப இருக்கு இல்லையா? சிலிண்டர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு இந்த விறகு தேடிய பாதி வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். காட்டுக்குள்ள போய் விறக உடைச்சு அடுப்புல போட்டு, அடுப்புல எரிக்கும் போது அந்த கருப்பு புகை கண்ணுக்குள்ள போகும், வாய்க்குள்ள போகும், மூக்குக்குள்ள போகும், அது போய் எரியும், இருமல் வரும். இதெல்லாம் சரி செஞ்சதுதான் இந்த சிலிண்டர். இப்படி பல உதவிகளை புரியுற இந்த மின் சாதனங்களையும் கேஸ் சிலிண்டரையும் சரியா கவனமா பயன்படுத்தணும்ல. அப்படி பயன்படுத்தலனா என்னென்ன ஆபத்துகள், விளைவுகள் வரும் அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் சிலிண்டரும் மின்சாரமும் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற வரலாற கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்துடலாம். முதல்ல மின்சாரம் பல வருடங்களா ஆய்வு செய்யப்பட்டுட்டே இருக்கிற ஒரு பொருள். கிட்டத்தட்ட கிமு 600ஆம் ஆண்டுல கிரேக்கர்கள் கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. ஆனா அவங்க மின்சாரம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 1950 காலகட்டம், உங்களுக்கு இந்த பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படிங்கிற அந்த பேர் தெரிஞ்சிருக்கும். நம்ம புத்தகத்துல கூட நிறைய படிச்சிருப்போம். மின்னலை பத்தி படிச்சா இவங்களை பத்தியுமே நம்ம நிறைய படிச்சிருப்போம். மின்னலை பத்தி ஆராய்ச்சி பண்ணி, மின்னல் அப்படிங்கறது ஒரு கரண்ட், நம்ம கரண்ட்டை பயன்படுத்தலாம், அதன் மூலமா நமக்கு தேவையான விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சு விளக்க எரிய வைக்க முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. ஆனா கரண்ட் அப்படிங்கறது தொடக்க காலத்துல விளக்க எரிய வைக்க மட்டும் தான் பயன்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 1791ல மைக்கேல் ஃபாரடேஸ் அப்படிங்கிறவங்க மேக்னட் சர்க்கியூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தி மின்சார சப்ளையை உருவாக்கலாம், மின்சாரத்தை நம்ம பகிரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து 1827ல அலெக்சாண்டர் வோல்டா கெமிக்கலை பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்குறாங்க. இதுதான் பேட்டரி எனர்ஜியா இப்ப வரைக்கும் பயன்பாட்டுல இருக்கு. அடுத்து இப்ப நவீனமா உள்ள மின்சாரத்தை 1900 காலகட்டத்துல நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறாங்க. மின்சாரத்தோட இன்னொரு வருஷனை உருவாக்குறாங்க. இப்படி பல வருஷம் கண்டுபிடிப்பா, பல விஞ்ஞானிகளோட முயற்சியில உருவாக்கப்பட்டதான் இந்த மின்சாரம். அடுத்து சமையல் எரிவாயு சிலிண்டர்கள். இந்த சிலிண்டர் எல்பிஜி, சிஎன்ஜி அப்படின்னு 2 வகையா இருக்கு. நம்ம வீட்டுக்கு இந்த எல்பிஜி சிலிண்டர் தான் பயன்படுத்துறோம். 1910ல வால்டர் ஓ ஸ்னேலிங் அப்படின்ற அமெரிக்க வேதியியலாளர் தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எல்பிஜி கேஸ் 1965ல தான் நம்ம இந்தியால அறிமுகப்படுத்தப்படுது. கொல்கத்தா மாநிலத்துல பயன்பாட்டுக்கு வருது. இப்ப எல்லார் வீட்லயுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளாவே மாறிடுச்சு இந்த கேஸ் சிலிண்டர். இப்படி நம்ம வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளா இருக்கிற இந்த மின்சாரத்தையும் இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர்களையும் சரிவர பயன்படுத்தலனா என்னென்ன ஆபத்துகள் வரும் அப்படின்றத இப்ப தொடர்ந்து கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில இப்ப முதல்ல இந்த கேஸ் சிலிண்டர் மூலமா ஏற்படுற விபத்துக்கள், கேஸ் சிலிண்டரை எப்படி சரியா கையாளணும் அப்படின்ற தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த தகவல்களை நமக்கு கொடுக்கறதுக்காக ஒரு அண்ணா இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, என்னென்ன தகவல் சொல்றாங்க அப்படிங்கறத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ணா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்கண்ணா. என் பேரு முனிஷ்குமார். நான் மண்டபத்துல தங்கியிருக்கேன். நான் இப்படி வீடுகளுக்கு கேஸ் விநியோகம் பண்ற ஒரு ஏஜென்சியா இருக்கேன். அந்த கேஸ் லீக் ஆச்சுன்னா அதனால ஏற்படுற பிரச்சனைகள், அதுல எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும். சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் நல்லா நிறைய படிச்சிருக்கவும் செஞ்சிருக்கேன். அதை பத்தி ஏதாச்சும் தெரியும்னா கேளுங்க. இந்த எல்பிஜி சிலிண்டர், இந்த கேஸ் எப்படி உருவாக்கப்படுது?
ஃபர்ஸ்ட் வந்து எல்பிஜிக்கு அப்படிங்கிறது வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படிங்கிறது தான் ஃபுல் ஃபார்ம். இது வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா வந்து கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு பண்ணும் போதும் இயற்கை எரிவாயுவை வந்து உற்பத்தி பண்ணும் போது வந்து இது தனியா பிரிச்சு எடுத்து 85% வந்து திரவமாக்கப்பட்டு அழுத்தப்பட்டு அடைச்சு நம்ம வந்து சிலிண்டருக்குள்ள வைக்கிறாங்க. இது வெளியே வரும் போதுதான் அது கேஸா மாதிரி வரும். ஆனா அதுக்குள்ள வந்து சிலிண்டருக்குள்ள வந்து அது வந்து திரவமா தான் இருக்கும். இது வந்து வளிமண்டலத்துல வந்து நம்ம வந்து கேஸ் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கேஸ் யூஸ் பண்ணா நிறைய யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து இதை வந்து திரவமாக்கப்பட்டு இதை யூஸ் பண்றதுனால வந்து இது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு. இதனால நிறைய யூசேஜ் இருக்கு. ஆனா இப்ப வந்து எல்லா வீடுகளிலுமே சமைச்சிட்டு இருக்கும் போது சரி இல்ல திடீர்னு இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறதுனா நம்ம வந்து கேள்விப்படுறோம். இல்லனா படங்கள்ல வந்து நம்ம வந்து அதிகமா அந்த கேஸ் வந்து அப்படியே வெடிச்சு செதறதெல்லாம் காட்டுறாங்க. எதுக்காக இந்த கேஸ் சிலிண்டர்லாம் வெடிக்குது? ஃபர்ஸ்ட் வந்து படங்களை காட்டுற மாதிரி டம்முன்னு வெடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் ரியலாலாம் கிடையாது. அந்த ஓஸ்ல வந்து நம்ம தீப்பெட்டி வச்சாலும் கூட அது ஒன்றும் வெடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஒரு கேஸ் வந்து ஒரு ரூமுக்குள்ள ஃபுல்லா லீக்கேஜ் ஆகும் போதோ இல்ல அந்த வால்வை நம்ம வந்து ஓபன்ல வச்சிருக்கும் போதோ இல்ல சமைச்சிட்டு ஆஃப் பண்ணாம அந்த வால்வு ஆஃப் பண்ணாம இருந்தாலோ இல்ல குழந்தைகள் ஏதோ அதை திறந்து வச்சிருந்தாலோ சிலிண்டர்ல அந்த கீழே வந்து ஓட்டைகள் ஏதாச்சும் இருந்தாலோ ஃபுல்லா லீக்கேஜ் ஆகி ரூம் ஃபுல்லா அது பரவனா மட்டும்தான் அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சிலிண்டரை வந்து ஒரு காத்தோட்டமான ஒரு ரூமுக்குள்ள வச்சுக்கிறோங்க. அது மட்டும் இல்லாம ஏசி ஃப்ரிட்ஜ் இது பக்கத்துல வந்து அந்த சிலிண்டர் வைக்காம இருந்து காப்பாத்திக்கிறோம். அதே மாதிரி வந்து கேஸ் சிலிண்டர்ல வந்து ஓரத்துல எழுதி இருக்கும், நீங்க உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா அந்த ரெகுலேட்டரை வந்து ஆஃப் பண்ணிக்கிறங்க. சரி, இப்ப வந்து இந்த கேஸ் சிலிண்டர் லீக் ஆகும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது இல்லையா, அந்த ஸ்மெல் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து கேஸுக்கு அப்படிங்கிறது வந்து ஸ்மெல் அப்படின்னு எதுவுமே கிடையாது. கேஸ்ல வந்து மெர்காப்டான் அப்படிங்கிற வந்து ஒரு வேதிப்பொருள் கலக்குறாங்க. அது ஏன் கலக்குறாங்க அப்படின்னா கேஸுக்கு ஸ்மெல் இல்லனால அது லீக்கேஜ் ஆனா அந்த யாருக்குமே வீட்டுல இல்ல யாருக்குமே தெரிய போறது கிடையாது. அப்படின்னு கண்டி அந்த மெர்காப்டான் அப்படிங்கிற வந்து வேதிப்பொருள் கேஸ்ல கலக்குறாங்க. இதனால வந்து அந்த கேஸ் ஃபுல்லா ரூம் ஃபுல்லா லீக் ஆகி வெடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம பாதுகாப்பா இருந்துக்கலாம். எல்லா பொருட்களுக்குமே அந்த எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி கேஸ் சிலிண்டர்களுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்களேன். ஆமா, சிலிண்டருக்கு வந்து கண்டிப்பா எக்ஸ்பைரி டேட் ஒன்று இருக்கும். அது வந்து எதுல இருக்கும்னா நம்ம சிலிண்டரோட அந்த 3 கைப்பிடி தூக்கம்ல அதுல 3 கைப்பிடி இருக்கும். அதுல வந்து அந்த 3 கைப்பிடியில ஒரு ஓரத்துல வந்து அதோட எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து D24 அப்படின்னு இருந்துச்சுன்னா டிசம்பர் 2024 வரையும் அந்த வந்து எக்ஸ்பைரி டேட் அதுக்கு இருக்கும். எக்ஸ்பைரி டேட் வந்து மொத்தம் 4 வகையா பிரிப்பாங்க. அதுல ABCD அப்படின்னு 4 வகை இருக்கும். ஏங்கிற வந்து ஜனவரியில இருந்து மார்ச் வரைய, பிங்கிற வந்து ஏப்ரல் இருந்து ஜூன் வரைய, சிங்கிற வந்து ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைய, டிங்கிற வந்து அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைய. அதனால வந்து அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து D24 அப்படின்னு இருந்துச்சுன்னா டிசம்பர் 2024 வரைய அந்த வந்து எக்ஸ்பைரி டேட் அதுக்கு இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் பரிசோதனைக்கு அனுப்புவாங்க. பரிசோதனை அனுப்பி அது வந்து ஓகே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து அது வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. நீங்க எப்பவாச்சும் நீங்க இந்த கேஸ் சிலிண்டர் போய் விநியோகம் பண்ற இடத்துல ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் இந்த கேஸ் சிலிண்டர்ல வந்து வெடிக்கிற மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கா? ஆமா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு தடவை வந்து இந்த மாதிரி கேஸ் லீக் ஆகுறதா வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்க உடனே அது என்ன பிரச்சனை போய் பார்த்தோம். அது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ரெகுலேட்டர் மாட்டும் போது அதுல ஃபிட் பண்ணிருக்கிற அந்த ஓஸ் வந்து வளைச்சு மாட்டினால அந்த ஆரஞ்சு கலர் ஓஸ் வந்து என்ன ஆகுதுன்னா விரிசல் ஏற்பட்டு அதுல வந்து லீக்கேஜ் ஆகுறது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ரெகுலேட்டர் மாட்டும் போது ஃபிட்டா கரெக்டான இது இடத்துல மாட்டுங்க. வளைச்சு மாட்டாம கடையில வந்து ஒரு ரிங்க் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை வாங்கி அந்த ஓஸோட அந்த ரெகுலேட்டரோட அட்டாச் பண்ணி கரெக்டா ஃபிட் பண்ணி மாட்டிக்கிறோங்க. இதே மாதிரி வந்து நாங்க அங்க போய் மாட்டி கொடுத்தோம். அதனால இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஒரு பெரிய விபத்தை வந்து நாங்க தடுத்திருக்கோம். நம்ம ஊர்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கேஸ் கரெக்டா தான் யூஸ் பண்றாங்க. இருந்தாலும் வந்து என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, நீங்க தூங்க போகும்போதோ இல்ல எங்கேயாச்சும் வெளியே போகும்போதோ வந்து கரெக்டா அந்த ரெகுலேட்டரை கரெக்டா ஆஃப் பண்ணிட்டு போங்க. பெரிய விபத்தை தடுக்கலாம். உண்மையிலேயே நிறைய தகவல்கள் நிறைய மக்களுக்காக சொன்னீங்க, நிறைய விழிப்புணர்வு தகவலும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி. சிலிண்டரை எப்படி பயன்படுத்தணும், சிலிண்டரால ஏற்படுற விபத்துகளை எப்படி கையாளுறது அப்படின்ற பல தகவல்களை முனிஷ்குமார் அண்ணா நமக்கு விளக்குனாங்க. அடுத்ததா மின்சாரத்தை எப்படி சரியா கையாளணும், என்னென்ன மாதிரியான தவறுகளால மின்சாரம் சார்ந்த விபத்துகள் ஏற்படும், அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்ற பல தகவல்களை கொடுக்க இணைஞ்சிருக்காங்க பேரிடர் மேலாண்மையில் பணியாற்றக்கூடிய சத்யபிரியா மேம். வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம்.
வணக்கம், என்னுடைய பெயர் சத்யபிரியா. பேரிடர் மேலாண்மை தொடர்பான பணி தான் நான் செஞ்சு வந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில மின்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளுக்கு வந்துட்டு உயிரோட்டமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாரோட எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்றதுக்கு முக்கியமான ஒரு ஆதாயமா வந்து இப்போதைக்கு நம்மளோட வாழ்க்கையில இருக்கிறது மின்சாரம். மேம், மின்சாரம் சார்ந்த விபத்துகள் ஏற்பட முக்கிய காரணமே சின்ன சின்ன மின்கசிவு தான். நம்ம வீட்டுல மின்கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பது? பொதுவாகவே மின்சாதன பொருட்கள் எல்லாமே மின்கடத்தா பொருட்களை மேல வச்சு கவர் பண்ணித்தான் நம்ம வந்து நம்மளோட பயன்பாட்டுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. இப்ப சுவிட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா சுவிட்ச்ல மோஸ்ட்லி வந்து கரண்ட் வந்து நமக்கு பாஸ் ஆகாது. ஆனா நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணும் போது மேல உள்ள அந்த பிளாஸ்டிக்கை நம்ம பிடிக்காம கொஞ்சம் லைட் நம்ம கையை உள்ள வச்சு இழுக்கும் போது அந்த ஹோல்ஸ் வழியா நம்ம விரல் படும் போது அதுல வந்து கரண்ட் நம்மளுக்கு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிரைண்டர் ஓடுது அப்படின்னா அதுல வந்து மின்கசிவு இருக்கும். ஃப்ரிட்ஜ் இருக்கு, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர், அயன் பாக்ஸ், இந்த மாதிரி பொருட்கள்ல வந்து மின்கசிவு இருக்கும். இதை நம்ம வந்துட்டு கண்டிப்பா பார்க்க முடியாது. ஆனா எல்லாருமே வீட்டுல வந்துட்டு டெஸ்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு இடத்துல லைட்டா வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஒரு கரண்ட் இழுக்குது அப்படின்னா உடனே நம்ம வந்து வீட்டுல டெஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா அது ஓடிட்டே இருக்கும் போது ஆன் பண்ணி டெஸ்டர் வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா அதுல வந்து லைட் எரியும். லைட் எரிஞ்சிச்சுன்னா நம்ம அதுல வந்து கரண்ட் இந்த இடத்துல பாஸ் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப தெளிவாவே சொல்றீங்க மேம். அடுத்து நம்ம வீட்டுக்கு சராசரியா எவ்வளவு மின்சாரம் தேவைப்படும்னு சொல்லுங்க மேம். இப்போ நம்ம வீட்டுக்கு அன்றாடம் சராசரியா பாத்தீங்கன்னா 240 வோல்டேஜ் அளவுக்கு நம்மளுக்கு வந்து கரண்ட் தேவைப்படுது. ஏன்னா நம்ம வீட்டுல சிங்கிள் பேஸ் லைன் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஒரு வீட்டுக்கு சராசரியா 240 வோல்டேஜ் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா அது அந்த அளவுக்கு தான் வந்துட்டு நம்ம மின்சாரத்துறை வந்து நிர்ணயம் பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பேஸ் லைன் தான் இருக்கு. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 440 வோல்டேஜ் வந்துட்டு அதுக்கான கரண்ட் தேவைப்படும். மேம், அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி. இந்த மின்சாரத்தால ஏற்படுற விபத்துகளை எப்படி தடுக்கிறது? மின்சாரத்தால் ஏற்படுகின்ற விபத்துகளை எப்படி தடுக்கலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். மின்சாரம் தொடர்பான வேலைகள் செய்யும் போது கண்டிப்பா நம்ம வந்துட்டு மின் கடத்தா பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் நம்ம வந்துட்டு அந்த மின்சாரம் தொடர்பான வேலையை செய்யணும். கண்டிப்பா வந்துட்டு ரப்பர் செப்பல் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் கிளவுஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் நம்ம வேலை பார்க்கும் போது மெயினா வந்துட்டு மெயின் ஆஃப் பண்ணிடணும். அடிஷனலா ஃபியூஸை நம்ம வந்து கழட்டி வச்சுக்கலாம். ஏன்னா இது யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி தவறா வந்துட்டு ஆன் பண்ணிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும். வீட்டுல நம்ம வயரிங் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா குவாலிட்டியான வயர்களை நம்ம வந்து பயன்படுத்தணும். விலை கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வயர்களை நம்ம வந்து பயன்படுத்தும் போது சில விபத்துகள் கண்டிப்பா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், மழைக்காலங்கள்ல பாத்தீங்கன்னா மொபைல் போன் யூஸ் பண்ணாதீங்க. மின்சாதன பொருட்களை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. ஒய்ஃபை யூஸ் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் கார்ல போகும்போது அதுல வந்துட்டு ஒரு ஒய்ஃபை ஒண்ணு வச்சிருப்பாங்க, ஒரு கபி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உயர் அழுத்த கோபுரம் அந்த டவருக்கு கீழே இருந்து பேசக்கூடாது. ஏன்னா இதன் மூலமா நம்மளுக்கு வந்துட்டு மின்னல் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இப்போ ஏன் நம்ம இதுல வந்து மின்னல் கொண்டுட்டு வரேன் அப்படின்னா நம்ம நேரம் மின்சாரத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். மின்சாரத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா நம்ம வந்து பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லுவோம் நிறைய பேரு. ஆனா மின்சாரத்தை பார்க்கலாம் எப்படின்னா மின்னல் தான் நம்மளுக்கான மின்சாரம். ஏன்னா மின்னல்ல அந்த அளவுக்கு வந்து கரண்ட், உயர் அழுத்த ஒரு கரண்ட் வந்துட்டு அதுல இருக்குது. அதனாலதான் என்ன பண்றோம்னா மழைக்காலங்கள்ல தான் இந்த மின்னல் உருவாகும். அந்த நேரங்கள்ல நம்ம வந்துட்டு மின்சாதன பொருட்களை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அதுதான். சோ உலோக கம்பிகளை தொடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா மின்னலுக்கும் கரண்ட்டுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் நான் வந்து இந்த நேரத்துல உங்களுக்கு மின்னலை பத்தியும் பேசிட்டு இருக்கேன். மேம், இந்த மின்சாரம் சார்ந்த வேலைகளை செய்யும் போது எப்படி எச்சரிக்கையா இருக்கிறது அப்படின்றத சொன்னீங்க. கடைசியா நீங்க நம்ம மக்களுக்கு சொல்ல நினைக்கிற சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்க மேம். மின்சாரம் தொடர்பான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நான் இவ்வளவு சொன்னேன் எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கணும், என்னென்ன நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த முன்னெச்சரிக்கை பண்ணாதனால ஒரு உயிரிழப்பு எங்க வீட்டுல ஏற்பட்டிருக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா செப்பல் போடல, ஃபுல்லா தர ஈரம், மெயின் ஆஃப் பண்ணல, இது எதுவுமே பண்ணாம கரண்ட் வேலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க என்னோட வீட்டுக்காரர். கரண்ட் வேலை பாத்துக்கிட்டு இருக்கும் போது நான் சொன்னல நியூட்ரல் பேஸ், அந்த 2 வயர் வந்துட்டு அது கரெக்டா அந்த ஹோல்டர்ல போடும் போது அது 2 ஒன்னா ஷார்ட் ஆகி கையில சுட்டு கையில இருந்து மேலே விழுந்து அவங்க உயிர் போயிடுச்சு. நான் சிபிஆர் பண்ணேன். ஆனா வந்துட்டு அதை என்னால முறையா பண்ண முடியல. நான் என்ன சொல்ல வர விஷயம்னா கம்பல்சரி எல்லார் வீட்லயும் வந்துட்டு முதலுதவி பயிற்சி கண்டிப்பா எடுத்துக்கிறங்க. மின்சாரம் மட்டும் இல்ல, ஒரு ஃபயரா இருக்கட்டும், ஒரு ஆக்சிடென்டா இருக்கட்டும், ஒரு பூச்சிக்கடியா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு நபர் வந்துட்டு
முதலுதவி பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நம்ம வீட்டுல இல்லாட்டாலும் வெளியில உள்ள ஏதாவது ஒரு உயிரை நம்மளால காப்பாற்ற முடியும் இந்த முதலுதவி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா. அதனால வந்துட்டு உங்கள்ட்ட நான் மீண்டும் கேட்டுக்கிறேன், எல்லாருமே வந்துட்டு முதலுதவி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேங்க. என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு ரொம்பவே நன்றி மேம். உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு இழப்பு மற்றவங்களுக்கு வந்து ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக விழிப்புணர்வு வந்து கொடுக்குறீங்க. உங்களோட சேவை தொடரட்டும் மேம். நன்றி. சிலிண்டர் விபத்து, மின்சார விபத்து பத்தின பல தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே இந்த மாதிரியான விபத்துகள் நடக்காம நம்ம பாத்துக்கலாம். ஆனா ஒருவேளை அப்படி நடந்துட்டா என்ன பண்ணுவோம்? தீயணைப்பு துறைக்கு வந்து போன் பண்ணுவோம். தீயணைப்புத்துறை வீரர்கள் வந்துட்டா ஒரு நம்பிக்கையை நமக்கு வந்துடும். இப்ப நம்ம நிகழ்ச்சியிலுமே ஒரு தீயணைப்புத்துறை வீரர் தான் இணைய இருக்காங்க. தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் நிலைய அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற அருளானந்தம் சார் இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நான் அருளானந்தம், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் நிலைய அலுவலராக பணியாற்றி வயது மூப்பின் காரணமாக ஓய்வு பெற்றிருக்கிறேன். சார், நம்ம வீட்டுல மின்சாரம் மூலமா, சிலிண்டர் மூலமா நிறைய விபத்துகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஏற்பட்டுட்டா முதல்ல என்ன சார் பண்ணணும்? வீட்டிலே தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக நாம் செய்ய வேண்டியது, உடனடியாக தீ தீ என்று சத்தம் எழுப்பி அக்கம் பக்கத்தவர்களது உதவியை நாம் அணுகலாம். அந்த தீ என்ன விதமான தீ என்பதை அறிய வேண்டும். எரிவாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தா, மின் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தா, அல்லது எண்ணெயிலே ஏற்பட்ட தீ விபத்தா, எதனால் இந்த தீ விபத்து என்பதை அறிந்து அதன் காரணத்தை அறிந்து அதற்கு தக்க முறையிலே அந்த தீயை அணைப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இப்ப எரிவாயு, உதாரணமாக எரிவாயு கசிவினால் ஏற்படுகிறது என்றால் எரிவாயு எந்த இடத்திலே, அந்த அடுப்பிலே ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது அந்த டியூப்ல ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது ரெகுலேட்டர் பொருத்தக்கூடிய இடத்திலே ஏற்பட்டிருக்கிறதா என்பதை கவனித்து சிலிண்டரை மெதுவாக ஒரு கம்பி எதையாவது வைத்து இழுத்து கொண்டு வெளியே கொண்டு வந்து விட வேண்டும். அப்போ அதற்கு பிற்பாடு ரெகுலேட்டரை அணைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்படியாக அதனை நாம அந்த தீ விபத்தை என்னவென்று கண்டறியலாம். உடனடியாக மற்றவர்களது உதவியை நாம் நாடணும். உடனடியாக சொன்னாக்கோ ஒருவருக்கு அதை எப்படி அணைப்பது என்ற அவருக்கு அதற்கான ஆலோசனை தெரியலாம். அவர்கள் அந்த முயற்சியில் இறங்கலாம். உடனடியாக தீயணைப்பு துறைக்கு நாம் தகவல் கொடுக்கலாம். பதறிக்கொண்டு நாம் எதையும் அவசரப்பட்டு எதையும் செய்துவிடக்கூடாது. மின்கசிவு விபத்து ஏற்படுகிறது என்றால் அந்த மின்கசிவுக்கு உடனடியாக மெயின் சுவிட்சை நாம் அணைக்க வேண்டும். அந்த மெயின் சுவிட்சை அணைத்தும் தீ விபத்து தீ எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் உடனடியாக மின்சாரத்துறைக்கு தகவல் கொடுக்கலாம். இந்த பகுதியிலே, இந்த இடத்தில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது, இந்த பகுதியில் வரக்கூடிய மின்னோட்டத்தை தடை செய்யுங்கள் என்றால் அவர்கள் தடை செய்து விடுவார்கள். தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்தோம் என்றால் அவர்களும் மின்துறைக்கு தகவல் கொடுத்துவிட்டே அவர்களும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிற இடத்தில் வந்து அந்த தீயை அணைப்பதற்கு முயற்சி எடுப்பார்கள். மின்சார தீ விபத்திலே நாம் நேரடியாக தண்ணீரை பீச்சி அடித்து தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முயற்சி செய்யக்கூடாது. சார், நம்ம நிறைய இடத்துல இந்த தீயணைப்பான்கள் வந்து பார்க்க முடியுது. ஆனா அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது நிறைய மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுங்க சார். தீயணைப்பு கருவிகள் இப்பொழுது பரவலாக எங்கும் நாம் காணக்கூடிய விதத்திலே இருக்கிறது. அவைகள் பொருத்தப்பட்டிருக்கின்றதை தவிர அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்று அநேகருக்கு தெரிவதில்லை. அவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தீயணைப்பு துறையினர் சில நேரங்களில் அதை வந்து செயல்முறை விளக்க பயிற்சிகள் கொடுத்து சொல்லித் தருவார்கள். அவற்றை அவதானித்து நாம் கண்டறிந்து கொள்ளலாம். நான் ஒரு சிறிய விளக்கம் தருகிறேன். தீயணைப்பு கருவியின் அந்த தலைப்பகுதியிலே, மேற்பகுதியிலே அதனுடைய ஹெட்டை, அந்த தலையை அழுத்துவதற்குரிய இடத்திலே ஒரு சேஃப்டி கிளிப் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும். அந்த சேஃப்டி கிளிப் நழுவிவிடக் கூடாது என்பதற்காக அதில் ஒரு பின் இணைக்கப்பட்டிருக்கும். நாம் முதலில் அந்த பின்னை எடுத்து அந்த சேஃப்டி கிளிப்பையும் நாம் எடுத்து விட வேண்டும். அதன் பிற்பாடு அதன் தலையை கையால் அடித்துவிட்டு டிஸ்சார்ஜ் டியூப்பை நாம் எடுத்து தீ எரியக்கூடிய இடத்திலே சரியான இலக்கு நோக்கி அடித்து அந்த தீயை அணைக்கலாம். பொதுவாக தீயணைப்பான்கள் அந்த ஆரம்ப கட்ட தீயை அணைப்பதற்குத்தான் பயன்படும். ஏனென்றால் அந்த தீயணைப்பான்கள் 2 நிமிடத்தில் இருந்து 2.5 நிமிடங்கள் நேரம் வரை அது பயன்பாட்டில் இருக்கும். அதன் பிறகு அது செயல்பாடு இழக்கும். ஆகையால் தீயணைப்பான்களை ஆரம்ப கட்ட தீக்கு பயன்படுத்தலாம், பெரிய தீ விபத்துக்கு பயன்படுத்த இயலாது. சார், அடுத்து இந்த தீ விபத்துக்கள் ஏற்பட்ட உடனே மேலும் அதிகமா தீ பரவாம இருக்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். தீ விபத்து ஏற்பட்ட பொழுது மேலும் தீ விபத்து
பரவாமல் இருக்க நாம் என்ன செய்யலாம் என்றால் உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுக்கலாம். வீட்டிற்குள்ளே வேறு யாராவது முதியவர்கள் அல்லது குழந்தைகள் அகப்பட்டிருக்கிறார்களா தீ விபத்துக்குள்ளே என்பதை கவனித்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கலாம். தீ எதனால் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து மின்னோட்டத்தை தடை செய்வது, கேஸ் அணைப்பது, இது போன்ற காரியங்களை செய்யலாம். இக்காலத்திலே மாடுலர் கிச்சன் என்ற பெயரிலே சமையலறையை ஏற்பாடு செய்து அதன் பிரகாரம் இன்றைய நாகரிக வளத்தில் ஏதேதோ அமைத்துக் கொடுத்தார்கள். அப்படி அமைக்கப்படக்கூடிய மாடுலர் கிச்சன் என்ற அந்த அமைப்பிலே எரிவாயு சிலிண்டர் எங்கே இருக்கிறது என்பதையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வைத்து விடுகிறார். ஒரு தீ விபத்து என்றால் எரிவாயு சிலிண்டரை உடனடியாக அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். தீயணைப்பு வீரரோ அல்லது நாமே வீட்டுக்கு சொந்தக்காரராகிய நாமே கூட அந்த சிலிண்டரை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் சில நேரங்களில் சிக்கலில் மாட்டிக்கொண்டு அதை வெளியே எடுக்க முடியாமல் தவிக்க வேண்டிய சூழ்நிலை. பொதுவாக சிலிண்டர் கீழே இருக்க சிலிண்டரில் இருந்து உயரமான இடத்தில் தான் அடுப்பை வைத்து பயன்படுத்த வேண்டும். எரிவாயு அடுப்புக்கு பக்கத்திலே மண்ணெண்ணெய், பெட்ரோல் போன்ற பொருள்களை வைக்கக்கூடாது. போன்ற திரவ எரிபொருள்களை அந்த இடத்துல வைக்கக்கூடாது. சார், இந்த பண்டிகை காலங்கள்ல அதிகமான தீ விபத்துகள் ஏற்படுது. அந்த சமயங்கள்ல எப்படி கவனமா செயல்படுறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். பண்டிகை காலங்களில் தீ விபத்துகள் ஏற்படுவது என்பது அதிகபட்சமாக பட்டாசு வெடிப்பதனால். பட்டாசு இல்லாமல் தீபாவளி நாம் கொண்டாடுவது கிடையாது. அந்த பட்டாசை பயன்படுத்துவதிலே மிக எச்சரிக்கையாக நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த சிறுவர்கள் அந்த பட்டாசு வெடித்து மகிழும் பொழுது பக்கத்தில் பெரியவர்கள் இருப்பது மிகவும் அவசியம். தண்ணீர் வைத்துக் கொள்ள வேண்டும். திறந்த வெளியில் மைதானமாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் பட்டாசு வெடிக்க வேண்டும். மருத்துவமனை, பள்ளிகள், மிகவும் நோய்வாய்ப்பட்டிருப்போர் மற்றும் குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்திலே பட்டாசு வெடிக்கக்கூடாது. காலிலே மிதியடி அணிந்திருக்க வேண்டும். மேலும் நீளமான பத்தி, ஊதுபத்தி போன்ற பற்ற வைப்பானை வைத்துக் கொண்டு நாம் அந்த பட்டாசை வெடிக்க வேண்டும். அந்த பட்டாசு வெடிக்கவில்லை என்றால் அதை தவிர்த்து விட வேண்டுமே தவிர அதை போய் கையில் எடுப்பது மிகவும் தவறு. ஏனென்றால் சில பட்டாசுகள் மிகவும் தாமதமாக புகைந்து கொண்டிருந்து வெடிக்கும். அப்படி மூஞ்சியிலே, முகத்திலே அந்த பட்டாசு வெடித்ததென்றால் உடனடியாக கண்ணை கசக்கக்கூடாது. உடனே ஒரு பாத்திரத்தில், ஒரு பேஷன் போன்ற பாத்திரத்தில் குளிர்ந்த தண்ணீரை ஊற்றி அதிலே முகத்தை மூழ்கி எடுக்க வேண்டும். எதற்கு இந்த குளிர்ந்த தண்ணீரை நாம் பயன்படுத்துகிறோம் என்றால், தீ விபத்தால் ஏற்பட்ட வெப்பத்தை இந்த உடலில் இருந்து, அந்த பகுதியில் இருந்து அந்த வெப்பத்தை இந்த தண்ணீர் வாங்கிக் கொள்ளும். அதனால் அந்த தீக்காயம் மிக சாதாரணமாக மாறிவிடும். சாதாரண கொப்பளமாக மட்டுமே இருக்கும். அந்த கொப்பளத்தை மருத்துவமனையில் எளிதாக சிகிச்சை செய்து விடுவார்கள். இதற்கு பதிலாக அந்த தீக்காயத்தின் மீது மை தடவுவது, மாவு தடவுவது, உப்பு, எண்ணெய், பேஸ்ட் போன்றவற்றை தடவுவது தவறான செயல்பாடு. இவ்வாறு செய்வதால் நாம் அந்த காயத்தை மேலும் ரணமாக்கி விடுவோம். மருத்துவமனையில் அதற்கு சிகிச்சை செய்வதும் மிகவும் கடினம். உங்களுக்கு ரொம்பவே நன்றி சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம மக்களுக்காக பயனுள்ள நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். மின்சாரமும் சிலிண்டரும் இன்னும் பல வருஷத்துக்கு நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ண நம்ம கூடவே இருக்கும். அது ரெண்டையும் எப்படி சரியா பயன்படுத்துறோம் அப்படிங்கறத நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அதை தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம தீ விபத்துகள் ஏற்பட்டா என்ன பண்றது அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா நம்ம வல்லுநர்கள் சொன்னாங்க. இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்ட முனிஷ்குமார் அண்ணாவுக்கும், பேரிடர் மேலாண்மையில் பணியாற்றுற சத்யபிரியா மேமுக்கும், ஓய்வு பெற்ற தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நிலைய அலுவலர் அருளானந்தம் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு இதோட நம்ம நிகழ்ச்சியின் இன்றைய பதிவை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்க இணைஞ்சிருந்தது நம்ம கடல் ஓசை FM 90.4 மற்றும் விஞ்ஞான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கிய அற்புத அறிவியல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது நான் அலெக்ஸ் பாண்டியன். மீண்டும் அடுத்த கடைசி அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.